போல மனம் படைச்ச தேங்க்யூ ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷனில் மட்டுமா தீஃப் அதிகமாக இருக்காங்க? எல்லா இடத்துலையும் இருக்காங்க ப்ரோ. என்ன பண்ணுவது? நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் தெரியாமல் ஏமாத்துறாங்க, சில பேர் தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, சில பேர் எவன் என்ன எக்கடி கட்டின எனக்கு என்ன நாம நல்லா இருக்கணும்னு ஏமாத்துறாங்க. பொய் சொல்கிறாங்க, பொய். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண்ணலைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அப்படி பண்ணலை இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க. அதை கேட்குறதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஓகேங்க. கவர்மெண்ட்லேருந்து இது அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் வார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. மழை வருது, எல்லாம் உயரமான பகுதிக்கு போங்கன்னு. தாழ்வான பகுதியில் இருக்கவங்கன்னா உயரமான பகுதிக்கு போக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கிட்ட ஒருத்தன் 6000 ரூபாய் போலீஸுன்னு சொல்லி. ஆனால் ஏன் ப்ரோ 6000 ரூபாய் போலீஸுக்கு கொடுத்தீங்க? போலீஸாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்க தேவையில்லையா 6000 ரூபாய்? பண்ணிட்டு பண்ணுவோமா? ஓகே ப்ரோ, இனிமேல் சேஃபாக இருங்க. இன்னும் நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க தான். எவ்வளோ சொன்னாலும் அந்த டயத்தில் நம்மளும் மறந்துடுறோம். ஏதாவது இருக்கிற பதட்டத்தில் ஏதாவது ஒரு இதில் நம்மளும் ஏமாற தான் செய்கிறோம். எப்படி ஏமாத்தினாலும் அவன் திட்டம் போட்டு யோசிக்கிறேன். நமக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பண்ணிட்டு இருந்தானா Duru, hi Duru. This is Urapakkam, Chennai. இல்லைப்பா, திருடன் தான் நல்லா தான் இருக்கான். திருடங்கிட்ட நம்ம ஏமாந்த நம்ம தான் எல்லா இடத்துலையும் நாசமாக போகிறோம். கெட்டது பண்ணவன் கெட்டு போயிடுவான்னு சொன்னதெல்லாம் பொய்ப்பா. கெட்டது பண்ணவன் தான் நல்லா இருக்குது. நல்லது பண்ணவன் கடைசி வரையும் கெட்டு சாக வேண்டியதாக இருக்குது. கஷ்டப்பட்டு சாக வேண்டியதாக இருக்குது எல்லா விதத்துலேயும். இந்த ட்ராக் எப்படி இருக்குது?